மார்கசீர்ஷ மாஹாத்மியம், மார்கழி மாத மகத்துவம். 7ஆம் அத்தியாயம், மல்லிகை மலரின் மேன்மை. இந்த அத்தியாயத்தில் மல்லிகை மலரின் முக்கியத்துவம் மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் விரும்பப்படும் பல வகையான மலர்களை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரம்மதேவர் கூறினார், தேவர்களின் தலைவரே, பல்வேறு வகையான மலர்களின் பலனையும் மனிதர்கள் அவற்றின் மூலம் பெற்ற அந்தந்த நன்மைகளையும் விவரியுங்கள். ஸ்ரீ பகவான் கூறலானார், என் மகனே கேட்பாய். நான் பூக்களின் செயல்திறனையும் சந்தேகத்திற்கு இடமின்றி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் பூக்களின் பெயர்களையும் விவரிக்கின்றேன். அவை மல்லிகை, யுக்திகை, மாலதி மற்றும் ஆதிமுக்திகை மற்றும் எல்லா வகையான மல்லிகை மலர்கள், மஞ்சள் நிற மலர்கள், செந்நிற மலர்கள், ஊதா நிற மலர்கள் அனைத்தும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். பின்வருபவை கேடகி மலர்கள் மற்றும் இலைகள், பிருங்கராஜா மற்றும் துளசி இலைகள் மற்றும் மலர்களுக்கு உடனடி மகிழ்ச்சியை அவைகள் ஏற்படுத்துகின்றன. தண்ணீரில் வளரும் தாமரை மலர்கள், சிவப்பு மற்றும் நீல அல்லி மலர்கள் மற்றும் வெள்ளை அல்லி மலர்கள் இவை அனைத்தும் மார்கழி மாதத்தில் எனக்கு சாற்றுவதற்கு மிகவும் உகந்தவை. நல்ல நிறமும் சுவையும் நறுமணமும் கொண்ட மலர்களே எனக்கு மிகவும் பிடித்தமானவை மகனே. நறுமணம் இல்லாதவைகளும் என்னால் நல்லவைகளாக கருதப்படுகின்றன. கேடகி தவிர மற்ற மனம் கொண்ட மலர்கள் மிகவும் நல்லது. பானா, காம்பகா, அசோகா, கரவீர, யுத்திகா, பரிபத்ரா, பாடாலா, பகுலா, கிரிசாலினி, பில்வ இலைகள் மற்றும் தமலாஜா இலைகள் இவை அனைத்தும் என் வழிபாட்டிற்கு சிறந்தவை மகனே. வனப்பூக்கள் அல்லது மலைகளிலிருந்து வரும் இலைகளால் என்னை வணங்க வேண்டும். அவை பழையதாக இருக்கக்கூடாது, அதாவது பறித்த பிறகு அதிக நேரம் கழிந்திருக்கக்கூடாது. அவற்றில் துளைகள் இருக்கக்கூடாது. எந்த பூச்சியும் அவற்றில் ஒட்டக்கூடாது. வழிபாடு செய்வதற்கு முன் அவைகள் தண்ணீரில் தெளிக்கப்பட வேண்டும். பூங்காக்கள் மற்றும் தோட்டங்களில் இருந்தும் பூக்களால் என்னை வழிபடலாம். சிறந்த தரமான மலர்களால் என்னை வழிபட்டால் புண்ணியம் அதிகமாகும். மார்கழி மாதத்தில் மலர்களை அர்ப்பணிப்பதன் மூலம் நன்னடத்தை, தவம் மற்றும் வேதங்களில் தேர்ச்சி பெற்ற தகுதியுள்ள ஒருவருக்கு 10 பொன்களை வழங்குவதன் மூலம் மக்கள் பெறும் புண்ணியத்தை ஒரு மனிதன் பெறுகிறான். ஒரே ஒரு துரோண மலரை எனக்கு சமர்ப்பித்தால் 10 தங்க காசுகளை கொடுப்பதன் மூலம் கிடைக்கும் புண்ணியத்தை விட அதிகமாக ஒருவர் புண்ணியத்தை பெறுகிறார். மலருக்கும் இலைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை என்னிடமிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆயிரக்கணக்கான துரோண மலர்கள் சிறந்தது. 1000 கதிரை மலர்களை விட சாமி மலர் சிறந்தது. ஆயிரக்கணக்கான சாமி மலர்களை விட பில்வ மலர் சிறந்தது. ஆயிரக்கணக்கான பில்வ மலர்களை விட பாக்கா மலர் என்பது சிறந்தது. ஆயிரக்கணக்கான பாக்கா மலர்களை விட நந்தியாவர்த்தம் சிறந்தது. 1000 நந்தியாவர்த்த மலர்களை விட கர வீர மலர்கள் சிறந்தது. ஸ்வேத்த மலர் என்று அழைக்கப்படும் வெள்ளை நிற மலர் கர வீர மலர்களை விட சிறந்தது. 1000 ஸ்வேத மலர்களை விட பலாச மலர் சிறந்தது. 1000 பலாச மலர்களை விட குச மலர் சிறந்தது. வனமாலை மலர்கள், அதாவது காட்டு மல்லிகை மலர்கள் 1000 குசா மலர்களை விட சிறந்தது. 1000 வன மாலைகளை விட காம்பகம் சிறந்தது. 100 சம்பக்க மலர்களை விட அசோக மலர் சிறந்தது. 1000 அசோக மலர்களை விட செவ்வந்தி மலர் சிறந்தது. 1000 செவ்வந்தி மலர்களை விட குஜக மலர் சிறந்தது. மாலதி மலர் எனப்படும் மல்லிகை மலர் 1000 குஜ மலர்களை விட சிறந்தது. சந்தியா மலர் என்பது 1000 மாலதி மலர்களை விட சிறந்தது. 1000 சந்தியா மலர்களை விட திரிசந்தியா மலர், அதாவது செம்பருத்தி மலர் மிகவும் சிறந்தது. 1000 செம்பருத்தி மலர்களை விட
குந்தா மலர் அதாவது மல்லிகை மலர் மிகவும் சிறந்தது. ஜாதி மலர் என்றழைக்கப்படும் ஜாதி மல்லிகை மலர் மாலையை 1000 மலர்கள் கொண்ட மிக அற்புதமான மாலையை எனக்கு முறையாக வழங்குபவரின் தகுதியை கேட்பீராக. அவர் எனது நகரத்தில் 1000கணக்கான கோடி கல்பங்கள் மற்றும் 100 கோடி கல்பங்கள் இருப்பார். எனக்கு நிகரான சக்தியும் வீரமும் அவருக்கும் இருக்கும். பூக்கள் என் வழிபாட்டிற்கு சிறந்தவை என்றால் அவற்றின் இலைகளும் நல்லது. அவை கிடைக்கவில்லை என்றால் பழங்களை பயன்படுத்தலாம். இந்த மலர்கள், இலைகள், பழங்கள் ஆகியவற்றை கொண்டு என்னை வழிபட்டால் 10 பொன் காணிக்கை செலுத்திய பலன் கிடைக்கும். தங்கத்தை காணிக்கையாக செலுத்திய பலன் கிடைக்கும். மார்கழி மாதத்தில் இந்த மலர் வகைகளால் மக்கள் என்னை வழிபட்டால் நான் மகிழ்ச்சியடைந்து அவர்களுக்கு பக்தியை வழங்குகிறேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவர்களின் தலைவரே, இந்த மலர்களால் சாந்தப்படுத்தப்பட்ட நான் அவர்களுக்கு செல்வம், புத்திரன், மனைவி மற்றும் அவர்கள் விரும்பும் அனைத்தையும் வழங்குகிறேன். இவ்வாறு ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரம்மதேவருக்கு எடுத்துரைத்தார். 7ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.